என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கணக்கு தான். ஸோ மேக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். தனி வட்டி, கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டுக்கும் ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் தென் நம்ம அதிலே கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு ஸ்கூல் புக் வைஸ் போக சொன்னீங்க. பட் இன்னும் என்னன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரெண்டுமே வந்துட்டு ஜூன்ல எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் புக் வைஸ் போனோம் அப்படின்னா அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா எல்லா டாபிக்ஸ்லையும் முக்கியமான ஃபார்முலாஸ் என்ன, அந்த ஃபார்முலாஸ் இருந்துச்சு, அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் அந்த சம்ஸை வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி எல்லா டாபிக்ஸும் முடிக்கலாம். அது வந்துட்டு என்னன்னா பாசிபிள். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதிகமாக எந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஃபார்முலாஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரியே கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு அந்த விதத்தில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பரப்பளவு சுற்றளவு. ஓகேவா? பரப்பளவு சுற்றளவு பார்க்க போகிறோம். ரெண்டு இதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு என்ன அப்படின்னா சதுரம், செவ்வகம். மூளை விட்டம் கொடுத்து, அதாவது டயகனல்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு சம்ஸ் கேட்பாங்க. சதுரத்தின் மூளை விட்டம் வந்துட்டு இது, இதோட பரப்பளவு என்ன, அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதை வச்சு நம்ம டயகனல்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் ஃபார்முலாஸ் எல்லாமே புரியும். ஓகேவா? ஃபார்முலாஸை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சதுரம் பார்க்கலாம். ஓகே, ஸோ சதுரம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் அப்படின்னாலே என்னன்னா 4 sides are equal. ஓகே, இப்போ 4 சைடும் என்னன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை தான் நம்ம சதுரம்னு சொல்கிறோம். அந்த சைடுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பெயர் தான் என்னன்னா ஏ அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதோட பக்கத்துக்கு. ஓகேவா? ஒரு பக்கத்துக்கு 4 பக்கமும் ஈக்குவல் அப்படிங்கும்போது சதுரத்தோட பரப்பளவு என்ன? ஓகேவா? சதுரத்தோட பரப்பளவு அப்படின்னா ஒரு சதுரம் இருக்கு அப்படின்னா அந்த சதுரம் ஒரு பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரம் ஷேப்ல, ஸ்கொயர் ஷேப்ல. ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் ஒரு ஏரியா எவ்வளோ இடத்த வந்துட்டு பிடிச்சிருக்கு, ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பரப்பளவுல பார்க்க போறோம். அப்போ நமக்கு ஆக்குபை பண்ணியிருக்கிறது கீழே பேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏ. ஸோ இந்த அளவுக்கு இடத்த வந்துட்டு அது ஆக்குபை பண்ணியிருக்கு. எக்ஸ் டைரக்ஷன்ல, இது ஒய் டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்துட்டு நம்மளுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ பரப்பளவு அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு பக்கமுமே நமக்கு சமமாக இருக்கிறதுனால ஏ அப்படின்னு தான் எடுத்துக்குவோம். ஏ இந்த சைடு ஒரு ஏ இன்ட்டு ஏ. ஓகேவா? ஸோ ஏ இன்ட்டு ஏ இதுதான் இதோட பரப்பளவு. இதை நம்ம ஷார்ட்டா என்ன சொல்றோம்னா ஏ இன்ட்டு ஏ நம்மளுக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா சுற்றளவு அப்படின்னா அது சுத்தியும் எவ்வளவு இடத்த இது பண்ணிருக்கு. ஓகேவா? அதோட சுற்றளவு எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிருக்குன்னு வராது. சுற்றளவு அப்படிங்கிறது அதோட ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதோட சுற்று உள்ள அளவு என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அந்த இதுலயே நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துருச்சு. சுற்றளவுனா அந்த பாக்ஸை சுற்றி உள்ள அளவு. அப்போ நமக்கு இந்த பாக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு போடணும். இந்த பாக்ஸோட 4 சைடுமே நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கனால நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ ப்ளஸ் ஏ நமக்கு வந்து 2a அப்படின்னு வரும். 2a ப்ளஸ் ஏ நமக்கு 3a அப்படின்னு வரும். 3a ப்ளஸ் ஏ 4a. ஓகேவா? 4a இருக்குது, அதனால 4a ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்படின்னு நம்ம போடும்போது நமக்கு 4a அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? 4a அப்படிங்கிறது தான் என்னன்னா ஸ்கொயரோட பெரிமீட்டர், சதுரத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னா 4a. ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்துட்டு மூளை விட்டம் பார்க்கலாம். மூளை விட்டம் அப்படிங்கிறத டயகனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டயகனல் அப்படின்னா என்ன, இப்போ இந்த மூளையையும் இந்த மூளையையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா இதை ஒரு டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதையும் கவர் பண்ணுது அப்படின்னா இதையும் நம்ம என்ன சொல்லுவோம், டயகனல். ஸோ ஒரு எண்ட்ல இருந்து ஒரு கார்னர் டு இன்னொரு கார்னரை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன்ஸை நம்ம டயகனல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ டயகனலோடைய ஃபார்முலா வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ டயகனலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு √2a. ஓகேவா? மூளை விட்டம் என்ன, சதுரத்தோட பக்கம் இவ்வளவு, இதோட மூளை விட்டம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா √2a அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. புரியுதா?
இதுல ஏக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? ஏங்கிறத நம்ம பக்கமா எடுத்துருக்கோமா? அப்போ நம்மளுக்கு சதுரத்தோட பக்கங்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சதுரத்தோட பக்கத்தை தான் நம்ம இந்த ஏக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சதுரத்தோட அந்த பக்க அளவு ஏங்கிறது 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க இதுல √2 × 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணி 4√2 அப்படிங்கிறது தான் அதோட டயகனல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு மூலைவிட்டத்தோட ஃபார்முலா. அடுத்து இன்னொரு கேஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மூலைவிட்டம் கொடுத்துருப்பாங்க, டயகனல் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு வந்துட்டு பரப்பளவு அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? ஏ இருந்தாதான் நம்மளால பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும், அந்த பக்கங்கள் இருந்தாதான். ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறது மூலைவிட்டம் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் இதே ஃபார்முலாவை நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் மாடிஃபை பண்றோம். நமக்கு வந்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஏ தெரியணும். ஏ தெரியணும்னா நமக்கு மூலைவிட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். பாருங்க, ஏ ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஏ ஈக்குவல் டு இந்த √2 வந்துட்டு கீழே கொண்டு வந்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன வரும்? d/√2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரிஞ்சுதா? d/√2 வரும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏ கண்டுபிடிக்க போறோம். பக்க வந்துட்டு கண்டுபிடிக்க போறோம். அந்த பக்க வச்சு நம்ம ஏரியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மூலைவிட்டம் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு ஏ கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு d/√2 அப்படிங்கிறது தான். ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கான இன்னொரு இது என்னன்னா யூனிட். யூனிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சதுர அலகுகள், இல்லைன்னா வெறும் அலகுகள், இல்லைன்னா கன அலகுகள், அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அது எப்படி நீங்க ப்ராப்பரா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி நம்ம என்ன போடணும்னா சதுர அலகுகள். ஓகேவா? ஸோ ஏன்னா நமக்கு ஏ × ஏ ரெண்டு பக்கத்தை கூட்டி இருக்கிறாங்க. அப்போ ஏ × ஏ நமக்கு ஏ ஸ்கொயரா மாறுது. அதோட யூனிட்டும் என்னன்னா ஸ்கொயர் ஆகும். அதனால நம்ம இங்க என்ன பண்றோம்? சதுர அலகுகள். ஓகேவா? சதுர அலகுகள் அப்படின்னு வரும். இல்லைன்னா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஷார்ட்டா பண்ணலாம். அடுத்து சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4a. இங்க வந்துட்டு நம்ம 4a அப்படிங்கிறது கூட்டியிருக்கோம். ஓகேவா? சுற்றி உள்ள அளவை நம்ம கூட்டல் தான் பண்றோம், பெருக்கல் பண்ணல. அப்போ நம்ம அங்க வந்துட்டு என்ன வரும்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வராது, ஏ அப்படியே தான் இருக்கும். அதனால இதை நம்ம வெறும் அலகுகள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். வெறும் யூனிட் தான், ஸ்கொயர் யூனிட் போடக்கூடாது, வெறும் யூனிட் தான். ஓகேவா? அடுத்ததா டயகனல்லையும் அதே தான். √2 வெறும் ஏ தான் இருக்கு, ஸ்கொயரோ இல்ல ஹோல் பவர் 4ஓ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஹோல் பவர் 3ஓ எதுவுமே இல்லை. அதனால இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? வெறும் அலகுகள், அதாவது வெறும் யூனிட்ஸ் அப்படிங்கறத மட்டும்தான் போடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு d/√2. இதுலயும் நமக்கு என்னன்னா டிங்கிற ஒரு டயகனல் தான். ஸோ இதுக்கும் என்னன்னா நமக்கு வெறும் அலகுகள் தான் வரும், வெறும் யூனிட் தான். ஓகேவா? ஸோ சதுர அலகுகள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நீங்க ஸ்கொயர் போட்டிருக்கீங்களோ, ஸ்கொயர் ஃபார்ம்ல வருதோ அங்க மட்டும்தான் சதுர அலகுகள் வரும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது செவ்வகம். செவ்வகம்ல பாத்தீங்கன்னா பரப்பளவு, சுற்றளவு ரெண்டுமே வந்துட்டு ஈஸி. ஸோ ரெண்டுமே நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். பரப்பளவு அப்படிங்கிறது நான் இங்க சதுரத்துக்கு சொன்ன மாதிரி தான். பரப்பளவு அப்படிங்கிறது நம்ம கீழே எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணிருக்கு, பிளஸ் இந்த சைடு அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுலையும் நம்மளுக்கு எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை நம்ம எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது லென்த், நீளம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து மேல ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பிரெத், அதாவது அகலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த சைடும் செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா எதிர் பக்கங்கள் வந்துட்டு சமமா இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நமக்கு இந்த சைடும் என்னன்னா பீன் தான் வரும், இந்த சைடு என்னன்னா எல் தான் வரும். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கனால நம்ம நேமிங்கும் அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு அப்படிங்கிறது இங்க பரப்பளவை பொறுத்தவரை எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? சுற்றளவு பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட் பண்ணணும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு அப்படிங்கும்போது நம்ம எல் × பி. ஓகேவா? ஸோ வெவ்வேறு இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் × ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ எல் × பி அப்படிங்கிறது பரப்பளவு. ஓகேவா? எல் × பி அப்படிங்கிறது தான் என்னன்னா நமக்கு பரப்பளவு ஃபார்முலா. அடுத்ததா சுற்றளவு. சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி இருக்கக்கூடிய 4 அளவுகளையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? கூட்டணும். அப்போ பாருங்க, அது வந்துட்டு எல், இந்த சைடு இருக்கிறது என்னன்னா பி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு b இருக்கு ஓகேவா. இப்போ இதை நம்ம டோட்டல் போட்டோம்னா l plus l 2l b plus b 2b அப்படின்னு வருமா. ஸோ 2l plus 2b அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் நம்ம 2 வந்துட்டு காமனாக எடுத்துடலாம். 2 into l plus b அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் நமக்கு என்னது சுற்றளவு ஓகேவா. சுற்றளவு இதுக்கு மேலே நம்ம மினிமைஸ் பண்ணி எழுத முடியாது. ஸோ சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா 2 into l plus b அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம யூனிட்ஸ் வந்துட்டு போடணும். இதுக்கான யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பரப்பளவு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி பெருக்கல்ல வந்திருக்கு ஓகேவா. அப்போ இப்போ எல்லோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் நம்ம பெருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்கொயர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எல் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் பி ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 2 into 1 என்ன வரும் 2 அப்படின்னு வரும். அதே சமயத்தில் சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் நீங்கள் பண்ணும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஓகேவா. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே யூனிட்டாக வரும் ஓகேவா. ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வரும். அடுத்ததா சுற்றளவு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ரெண்டையுமே ஆட் தான் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகுமே தவிர யூனிட்ஸ் சேஞ்ச் ஆகாது. அதனால இங்கே வந்துட்டு வெறும் அலகுகள் வெறும் யூனிட்ஸ் மட்டும்தான் வரும். சதுர அலகுகள் அப்படிங்கிறது வராது ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சுற்றளவு அப்படிங்கிறது 4a. டயகனலோட ஃபார்முலா என்னன்னா √2a. அதுல இருந்து நம்ம மாடிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் வந்துட்டு சதுரத்துக்கு பார்த்துக்கோங்க. செவ்வகம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வந்துட்டு எல் இன்ட்டு பி. பெரிமீட்டர் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2 into l plus b அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 ஃபார்முலாஸும் இந்த வீடியோஸில் நீங்கள் வந்துட்டு 5 ஃபார்முலாஸ் படிச்சுட்டீங்க. 5 ஃபார்முலாஸையும் இன்னைக்கு மட்டும் நீங்கள் பார்த்தா போதாது. டெய்லி நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸை ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிவைஸ் பண்ண தான் நம்மளோட மைண்டில் எல்லாமே வந்துட்டு நிற்கும் ஓகேவா. ஸோ அதனால் டெய்லி என்ன பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாஸை மட்டுமாவது உங்களுக்கு மேக்ஸ் சம் பார்க்க டைம் இல்லைன்னா ஃபார்முலாஸ் மட்டுமாவது ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு சம் வந்துட்டு கொடுக்குறேன். அந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோல உங்களுக்கான சம் வந்துட்டு இதுதான். ஒரு சதுர வடிவ விளையாட்டு திடலின் சுற்றளவு 2000 மீட்டர். பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியான கணக்கு. சுற்றளவு கொடுத்துருக்காங்க, நீங்க வந்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்க போறீங்க ஓகேவா. ஸோ கண்டுபிடிச்சிட்டு மறக்காம உங்களுடைய ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சரை வந்துட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சதுரம் செவ்வகம் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம வட்டம் வந்துட்டு பார்க்கலாம். மறக்காம நீங்க சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது நம்ம வீடியோ வந்துட்டு ஷோ ஆக மாட்டுக்கு. நீங்க லைக் பண்ண தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே. நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் வீடியோஸ் கேட்குறாங்க, கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வரும். அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.